நாச்சியார் திருமொழியில் 11ஆம் திருமொழியில் 2ஆம் பாசுரம் பார்க்கலாம். எழில் உடைய அம்மனை மீர் என் அரங்கத்து இன்னமுதர் குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூழில் எழுக்கமலப்பூ அழகர் எம் மானார் என் உடைய கழல்வளையை தாமும் கழல்வளையே ஆக்கினரே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். நன்னா அழகாக இருக்கிற தாய்மார்களே, நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கலாம், ஆனால் என்ன பார்க்க அப்படியே அழகெல்லாம் போயிடுது. ஏன்னா என்னோட அமுதர் இருக்கார் அரங்கத்தில், எனக்கே உரியவர். அந்த அரங்கத்து அமுதர் என்ன ஆச்சு தெரியுமா? அவரோட குழல் அப்படி ஒரு அழகு, வாய் இதழ் ஒரு அழகு, கண் அப்படியே அந்த கண் அழகில் நான் மயங்கி அப்படியே அவர் குழல் அழகில் போய் உட்காந்துட்டேன். அந்த குழல் அழகை மயங்கி மயங்கி அப்படியே வழிக்கிட்டு அப்படியே அவர் இதழ்கிட்ட வந்துட்டேன். இதழ்லேருந்து என்ன ஆச்சு? அவரோட உந்தி தாமரை இருக்கே, அதில் அழகான தாமரை கமலப்பூ அழகராச்சு அவர் அப்படியே எனக்கு சுவாமிங்கிறால் அப்படியே மயங்கி இருந்தேன் அதில். அவர் என்ன தெரியுமா பண்ணார்? அப்படிப்பட்ட அழகர் யார்? அழகிய மணவாளன். அவர் அழகிக்கே நான் தோற்று போயிட்டேன். அப்படிப்பட்ட அழகர் என்னோட கழல் வளைய இருக்கே, அதை அப்படியே கழன்று போகும்படி ஆக்கிட்டாராம். அப்படியே அவரை நினச்சி நான் உருகி போயிட்டேன் அப்படிங்கிற, அவரை அழகிக்கே நான் தோற்று போயிட்டேன் அப்படிங்கிற தாயார் ஆண்டாள்.